வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி 2024-2025 அட்மிஷன் ப்ராசஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க்கை பேஸ் பண்ணி கவுன்சிலிங் ஷெடியூல் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்துருந்தோம் கவுன்சிலிங்குடைய அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே. இன்றைக்கி மார்னிங் 10 AM ஸ்டார்ட் ஆகுது கவுன்சிலிங். நாளைக்கு ஈவினிங், அதாவது 19th செப்டம்பர் 2024 ஈவினிங் 5 PM கவுன்சிலிங் டைம் முடியுது. ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுக்கலாம். ஆல் கேண்டிடேட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் பை ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் எம்ஃபார்ம் கோர்ஸ் வில் ஹாவ் டு ரெமிட் a non-refundable amount of ₹500 through online as processing fee via debit card or credit card or net banking. ஸோ இது ஆஸ் யூஸ்வல் எல்லா கோர்ஸ்லேயுமே கவுன்சிலிங் ஃபீஸ் மஸ்ட்டு. ஸோ ₹500 அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். கேண்டிடேட்ஸ் சுட் பி விஜிலண்ட் வைல் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ அதில் சாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம கவுன்சிலிங் ப்ரொசீஜர் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா. இப்போது இந்த டைமில் நம்ம பார்க்குறது என்னென்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தெளிவாக படிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் த கோர்ஸ் வில் பி அவைலபிள் ஆன் வெப்சைட். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு மட்டும்தான் சீட் மேட்ரிக்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த அகாடமிக் இயருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது எல்லாமே லாஸ்ட் அகாடமிக் இயருடையது. அதில் 90% மேக்ஸிமம் சிமிலர் தான் இருக்கும். இந்த அகாடமிக் இயருக்கு இன்னும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸுடைய சீட் மேட்ரிக்ஸ் வரல. ஸோ அது வரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அடுத்து செலெக்ஷன் கமிட்டி டஸ் நாட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கனெக்டிவிட்டி எரர். ஸோ சர்வர் எரர்னால கவுன்சிலிங் டிலே ஆகிறதுக்கு நம்மளுடைய செலெக்ஷன் கமிட்டி பொறுப்பாகாது. அதனால் நெட் சென்டரில் போய்ட்டோ இல்லை லேப்டாப் மூலமாகவோ இல்லை மொபைல் ஃபோன் மூலமாகவோ நம்ம கவுன்சிலிங்கை முடிச்சுக்கலாம். அட்மிஷன் டு எம்ஃபார்ம் கோர்ஸ் ஷால் பி மேட் பை த ஆன்லைன் கவுன்சிலிங் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரேங்க் by applying the rule of reservation. The detailed online counseling procedure are available in annexure. ஸோ இது எப்படி சீட் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரேங்க்கு, எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ரேங்க்கு, அதற்கு அப்புறமா ரூல் ஆஃப் ரிசர்வேஷன், இந்த 2 பேசிக் க்ரைட்டீரியா மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க இதில். அதனால் இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் கவுன்சிலிங் இருக்கும். இதனுடைய டீட்டெயில்டு ப்ரொசீஜர் நமக்கு அனெக்சரில் அவைலபிளாக இருக்குது. A candidate who has not registered and not choice locked in the first round of online counseling will not be permitted to the subsequent rounds of online counseling. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ் ரவுண்டு கவுன்சிலிங்கில் நம்ம அட்டன் பண்ணணும். அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணலை அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் எடுக்கிறதுக்கு வில்லிங்னஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் தான் ஒரு சில நபர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் அதில் நம்ம ஒன்று செஞ்சு செக் பண்ணி பார்க்கலாம். அதை நம்ம இப்போ உறுதியாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நமக்கு சீட் மேட்ரிக்ஸில் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் கொடுத்துக்கிறாங்க, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் கொடுக்கல. சப்போஸ் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்தது அப்படின்னா உங்களோட விருப்பப்படி கவர்மெண்ட் காலேஜஸ் இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, எல்லாருமே இல்லை, ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. இப்போ எனக்கு நாட் வில்லிங் டு ஜாயின் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ஆல்சோ வில்லிங் டு ஜாயின் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், நல்ல ரேங்க் இருந்தும் அப்படி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் போகிறது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அதில் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங்கில் பார்க்கணும். காலேஜஸ் நேம் இருந்தால் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். சப்போஸ் நேம் இல்லாத பட்சத்தில் நம்ம அஃபிஷியலாக நம்மளுடைய செலெக்ஷன் கமிட்டி, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அவங்கள இமெயில் மூலமாகவோ இல்லை அவங்களோட டெலிஃபோன் மூலமாகவோ கான்டாக்ட் பண்ணி கேட்டு தான் நம்ம இதை கிளாரிஃபை பண்ண முடியும். அடுத்து, candidates who are absent at the scheduled time and date of online counseling will not be considered for admission. அதாவது கவுன்சிலிங் டைமில் நம்ம ஆப்சண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு அட்மிஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. However, the selection committee reserves the right to permit the candidate to attend the online counseling if a valid reason for absence is communicated to the selection committee. அதாவது ஆப்சண்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு எம்ஃபார்மில் அட்மிஷன் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு வேலிட் ரீசனோட நம்மளுடைய செலெக்ஷன் கமிட்டிக்கு முன்னாடியே நம்ம இன்ஃபார்ம் பண்ணி பெர்மிஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா, செலெக்ஷன் கமிட்டி நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அவங்க கவுன்சிலிங்கில் கண்டினியூ ஆக முடியும். அடுத்து, த கேண்டிடேட் டு
The candidate so permitted can only claim the specialty and college available at the time of online counseling when he or she actually attends. இப்போது நம்ம ஒரு கவுன்சிலிங்கில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணாமல் விட்டோம். அப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போகும்போது அப்போ என்ன சீட்ஸ் இருக்குதோ அதை மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி இன்னொருத்தர் செலக்ட் பண்ண சீட்டை வந்து அவங்க எடுக்க முடியாது. அதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அதுக்கு பேசிக் என்ன அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மார்க் ஆஸ் வெல் அஸ் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன், இந்த 2 க்ரைட்டீரியாவை வச்சு மட்டும்தான் கவுன்சிலிங் சீட் ஃபில் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஒன்ஸ் given during the online counseling cannot be changed later. Request for change of branch or college from one to another is not permitted after an option has been exercised at the time of admission. அதாவது ஒரு டைம் நம்ம வந்து ஆப்ஷன் எடுத்துட்டோம், சாய்ஸ் ஃபில்லிங் முடித்து சாய்ஸ் லாக்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா மாற்ற முடியாது. அதை எக்ஸசைஸ் பண்ணி அட்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா மாற்ற முடியாது. ஒருவேளை சேஞ்சஸ்க்காக வேண்டி ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். ஆப்ஷன் இல்லை அப்படின்னா மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. A candidate who has taken a seat and not joined the course, he or she is not eligible to the subsequent rounds of online counseling. இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து சீட் எடுத்துட்டாங்க, அந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து ஃபர்தர் கவுன்சிலிங்க்கு வந்து அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? A candidate who has taken a seat, அவங்க வந்து சீட் எடுத்ததுக்கு அப்புறமா அண்ட் நாட் ஜாயின்டு, அந்த கன்சர்ன் டைமில் போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னா he or she is not eligible to the subsequent rounds of online counseling. ஜாயின் பண்ணியிருக்கணும், அப்போ தான் அவங்க போயிட்டு அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து போக முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து candidates selected for admission should give a self-declaration form at the time of the reporting to the concerned college that he or she is liable for forfeiture of selection or admission if suppression of facts misinterpretation is found at any time during or after the admission to the course. அதாவது நம்ம வந்து ஒரு செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். அட்மிஷனுக்காக வேண்டி ஜாயின் பண்ணும்போது ஒரு செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும், அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா அது தவறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. Candidates should pay the tuition fee and then download their provisional allotment order and join the course in the concerned college on or before the date and time specified in the allotment order. அலாட்மெண்ட் ஆர்டரில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைமில் நம்ம போய் ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணணும் கண்டிப்பாக. அப்படி இல்லை அப்படின்னா அட்மிஷனில் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். அடுத்து ரிப்போர்ட்டிங் சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போதைக்கு தேவையில்லை, இன்னும் ஜாயின் பண்ணும்போது மட்டும் பார்த்தா போதும். இந்த கேண்டிடேட்ஸ் should produce their original certificates in person at time of joining in their selected colleges along with the scanned copy of original certificates to the concerned colleges. ஸோ நம்ம ரிப்போர்ட்டிங் வந்து நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குதோ அதோட ஒரிஜினல், அதோட ஸ்கேன்டு காப்பீஸ் ரெண்டையுமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் shall pay an amount of ₹5,000 for government colleges through online via debit card or credit card or net banking for taking the allotment order towards the tuition fees. The tuition fee is non-refundable if the candidate discontinues or does not join the course. ஸோ ₹5,000 நம்ம பே பண்ணதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் நம்ம எடுத்துக்கலாம், அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ஓகேவா, ஆன்லைன் மூலமாக பே பண்ணணும். அதற்கப்புறம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு அட்மிஷன் டைமில் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது என்ன மாதிரியான ப்ரொசீஜர்லாம் இருக்கும் அப்படிங்கிறத கவுன்சிலிங் முடித்து நம்ம ஒன் பை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஃபர்தர் அப்கமிங் செஷனில் நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் இருந்தது, லாஸ்ட் இயர் வீடியோ இருந்தது, நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம். அதாவது எப்படி ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோட லிங்க் இருக்குது. அது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இல்லை நீங்கள் சர்ச் பண்ணாலும் நார்மலாக வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ டைம் டியூரேஷன் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அப்லோட் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ த ப்ரீவியஸ் இயர் வீடியோஸ் ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் how to attend the online counseling process for Master of Pharmacy course during the academic year 2023-2024 இருக்கும். அந்த இதை பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.